வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம முகத்தை பொறுத்தளவில் நிறைய உறுப்புகள் இருந்தாலும் மூக்கு ஒரு முக்கியமான உறுப்பாக பார்க்கப்படுது. மூக்கறுத்தல் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான தண்டனையாக நம்ம ஊரில் இருந்திருக்குது. மதுரை ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னன், கர்நாடக மன்னனுக்கு இடையே ஒரு போர் நடக்குது. அந்த போர் மூக்கறுப்பு போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போரில் நிறைய வீரர்களோட மூக்கு அறுக்கப்பட்டது. நிறையா வீரர்களோட அறுக்கப்பட்ட அந்த மூக்கெல்லாம் மூட்டையில் கட்டிட்டு மைசூருக்கு கொண்டு போனதாக ஒரு செய்தி நம்மளோட வரலாறு சொல்லுது. மூக்கு பற்றியான சுவாரஸ்யமான நிறைய கதைகள் இருக்குது. ருசிய எழுத்தாளரான கோகல் அப்படிங்கிறவர் மூக்கு பற்றியும் ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு சலூனில் சவரம் செய்யும்போது ஒரு மனிதனுடைய மூக்கு அறுபட்டுருது. அறுபட்ட மூக்கு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருது. அதை துரத்திட்டு போகக்கூடிய அந்த நபர் பல விசித்திரமான மூக்குகளை பார்க்குறாரு. ஒரு அதிகாரியோட ஒரு மூக்கு, ஒரு வேலையாளனோட ஒரு மூக்கு, ஒரு வீரனோட மூக்கு, இந்த மாதிரியான பல்வேறு நபர்களோட மூக்கை பார்க்குற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கும். இது என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது. அதை மூக்கை வச்சு சொல்லக்கூடிய ஒரு கதையாக அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும். மலையாளத்தில் கேரள நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் உலக பிரசித்தி பெற்ற மூக்கு அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருப்பார். இந்த கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்கும். ராமாயண கதையை பொறுத்தளவில் சூர்பனகையோட மூக்கு அறுக்கப்பட்டது தான் அந்த போருக்கே முக்கிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். மூக்கறுத்தல் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான தண்டனை இருந்தால் கூட, இந்த மூக்கு பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அது குறித்த கதைகளையும் வெவ்வேறு இலக்கியங்களை நம்ம பார்க்குறப்ப ஒரு அதிசயமாகவும் இருக்கும், அற்புதமான கதைகளாகவும் இருக்குது. இந்த மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இலைகளை வியக்கும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு நூல் எழுதியிருக்காருங்க. அந்த நூலில் இது போன்ற சுவாரஸ்யமான பல செய்திகளை நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை படித்த ஒரு அனுபவம் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, என்னுடைய இணைந்தீர்கள். இது ஜேபிஸ் ஃப்ளாப்பி, சூடா ஒரு கப் காஃபி உங்களுக்காக சுட சுட.